அண்மை செய்தி. தமிழக மீனவர்களை பாதுகாப்பதாக கூறிய பிரதமர் மோடி எதையும் செய்யவில்லை என திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக அதிமுக மீது திமுக அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. தமிழக மீனவர்களை பாதுகாப்பதாக கூறிய பிரதமர் மோடி எதையும் செய்யவில்லை என திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்களை பாதுகாப்பதாக கூறிய பிரதமர் மோடி எதையும் செய்யவில்லை என திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாஜக மற்றும் அதிமுக மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் சென்னை கடற்கரையிலும் தூத்துக்குடியிலும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்றும், ராமநாதபுரம் கூட்டத்தில் இலங்கையால் மீனவர்கள் தாக்கப்படாமல் பாதுகாப்பேன் என வாக்குறுதி அளித்த மோடி அதனை செய்யவில்லை என்றும் திமுக குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறது. மீன்பிடி குறைவு காலத்திற்கு சிறப்பு உதவித்தொகையை 5000 என்பதிலிருந்து 6000ஆகவும் 5,51,000 மீனவ குடும்பங்களுக்கு சுமார் 331 கோடி ரூபாயை வழங்கப்பட்டுள்ளது என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் எப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று ஆண்டு வாரியாக பல்வேறு பட்டியலையும் திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1989 மீனவ சமுதாய மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்து மீனவ சமுதாய இளைஞர்கள் உயர்கல்வி கற்று வேலைவாய்ப்பு பெற வழிவகுக்கப்பட்டுள்ளது என்றும், மீனவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அது நீக்குவதற்காக திமுக பல வகைகளிலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்றும் திமுக சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக மற்றும் அதிமுக மீது வைத்திருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மீனவர்களுக்கு எந்த விதமான பெரிய நலத்திட்ட உதவிகளும் செய்யப்படவில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பல விஷயங்கள் திமுகவுடைய ஆட்சி காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு பெரிய பட்டியலிட்டு திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மீன்பிடி துறைமுகங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், அதே போல மீனவர் வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்பட்டு 1975ஆம் ஆண்டில் மீனவர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு என்றும், அத்திட்டத்திற்கு மீனவர் குல மாமேதை சிங்காரவேலர் வீட்டு வசதி திட்டம் என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியது திமுக அரசு என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.